வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இனிமே இப்படி சொல்லுவேன் அப்படின்றத நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்றது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். போஸ்ட்ல ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன். அது 1 வீக் கிட்ட ஆச்சு அது ஷேர் பண்ணி கூட. அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் தான் நான் இப்போ வீடியோ போடுறதுக்கு காரணமே. ஓகே, அது என்ன அப்படின்றத போஸ்ட் போய் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் எந்த போஸ்ட்டும் போடலை. ஓகே, இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது புரியாது. ஒன்றும் இல்லைங்க, சேனல் வேண்டான்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் 48 நாட்கள் முருகர் பூஜை பண்ணிட்டு இருந்தேன். அதுவுமே அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன். அதாவது 17வது நாள் பூஜையோட நிறுத்தி வச்சிருந்தேன். 17வது நாள் பூஜை சஷ்டி பூஜை பண்ணியிருந்தேன். போன டியூஸ்டே சஷ்டி வந்துச்சு. சஷ்டி பூஜை பண்ணினதோட சரி, அதுக்கப்புறம் பூஜை நான் பண்ணலை. அதுக்கு பலவிதமான ரீசன் இருக்கு. இது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு டியூஸ்டே, இன்னைக்கு தான் 18வது நாள் பூஜையை கண்டினியூ பண்ணியிருக்கேன். இனிமே தொடர்ந்து பூஜை பண்ண போறேன். சேனல் கண்டினியூ பண்ணுவேனா மாட்டேனா அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகே, வீடியோக்குள்ள போலாம். இப்போதான் பார்த்தீங்கன்னா சஷ்டி பூஜை பண்ணினதோட சரி, ஸ்க்ரீனை இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இப்போ 1 வாரம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. போன டியூஸ்டே தான் சஷ்டி பூஜை பண்ணேன். இப்போ இன்னைக்கு டியூஸ்டே பூஜை தான் பண்ண போகிறோம். ஓகே, அதனால எல்லா தீபம்லாம் விளக்கிக்கலாம். இது டியூஸ்டே இல்லை, இது மண்டே ஈவினிங் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு பூஜை சாமானெல்லாம் விளக்கிட்டு அந்த பூஜை ரூம் அந்த செல்ஃப் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, எதனால் பூஜை பண்ணலை, என்ன ஆச்சு அப்படின்றத பற்றி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருகர் பூஜை 48 நாள் பண்ணும்போது தடைகள் நிறைய வரும் அப்படிங்கிறது எனக்கே இப்போ தான் முதல் முறையாக ரியலைஸ் பண்ண முடிஞ்சுது. ஆனால் அதை எல்லாம் மீறி நாம் அந்த பூஜையை கண்டினியூ பண்ணுறதுல தான் விஷயமே இருக்குது. கண்டிப்பாக அந்த தடைகள் எல்லாமே நம்மளை இன்னும் மேலும் ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காகத்தான் முருகன் நமக்கு அவ்வளோ சோதனைகள் கொடுக்குறாரு. சோதனைகள் மட்டும்தான், அது சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்பவே டஃப்பான ஒரு சுச்சுவேஷனை எல்லாம் கொடுப்பாரு. ஏன்னா அது எல்லாம் மீறி வெளியே வர அளவுக்கு நம்மளுக்கு வலிமை இருக்கா அப்படின்றத எல்லாமே செக் பண்ணுறாரு, நம்மளை பலப்படுத்துறாரு அப்படின்றது தான் உண்மை. ஆனால் நானுமே பார்த்தீங்கன்னா அதை ரியலைஸ் பண்ணாமல் ரொம்பவே என்னடா அது, நம்ம தொடர்ந்து பூஜை பண்ணியுமே நமக்கு தொடர்ந்து கஷ்டம் இது மாதிரியே தான் நடக்குது அப்படின்ற ஒரு தாட்டில் தான் இருந்தேன். பட் அதையுமே என்ன ரியலைஸ் பண்ணது அந்த முருகனோட செயல் தான். அதனால் நீங்களுமே 48 நாட்கள் பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்மளுக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் வெற்றி கிடைக்கல அப்படின்னா, அது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நல்ல மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம நம்பிக்கை வைக்கணும். அதுவுமே முருகனோட அருளால் நம்ம ரியலைஸ் பண்ண முடியும். அது எப்படி நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, இந்த சேனலே வேண்டாங்கிற அளவுக்கு முடிவு பண்ணிட்டேன். அது நான் போஸ்ட்டில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த போஸ்ட்டில் நிறைய பேர் எனக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு அவங்க எல்லாத்துக்கும் நான் மிகப்பெரிய நன்றிகள் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்சவங்களே யாரும் நம்மளை மோட்டிவேட் பண்ணணும், நீங்கள் பண்ணுற விஷயங்கள் நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு சின்ன வார்த்தை கூட யாருமே மோட்டிவேட்டிங்காக பேசுகிறதில்ல. நெகட்டிவாகவும் யாரும் பேசலை. நம்ம அதையும் சொல்லணும் இல்லைங்களா. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் யாரும் மோட்டிவேஷனும் பண்ணலை, நெகட்டிவாகவும் பேசலை. அதனால் டிமோட்டிவேட்டும் பண்ணலை. அதனால் நான் யாரையும் குறை சொல்கிறேன் அப்படிங்கிறது இல்லை. அதுக்குமே ஒரு மனசு வேணும் இல்லைங்களா, அதை தான் சொல்ல வரேன். இப்போ நான் யாரோ எனக்காக அவங்க அந்த இதில் கமெண்ட் பண்ணி நீங்கள் திரும்ப வீடியோஸ் போடுங்க, நாங்கள் எல்லாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணணும்னு அவங்களுக்கு அவசியமே இல்லை. இருந்தாலும் பண்ணுறாங்க அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்களோட ஒரு குட் கேரக்டர் ப்ளஸ் நம்மளோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, இந்த வீடியோஸ் அதாவது இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அவங்களுக்கும் நமக்கும் உள்ள அந்த பாண்டிங் எனக்கு ரொம்ப அதில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையிலேயே ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லி யாருமே கமெண்ட் பண்ணலை. ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த போஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு அதுவே ரொம்ப மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
இதுதான் இந்த விஷயத்தை தான் எனக்கு முருகன் உணர்த்துறதுக்கு இந்த ஒரு அந்த டஃப்பான சுச்சுவேஷனை எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த ரியலைஸ் பண்ணுறதுமே முருகரோட அருள் தாங்க. நம்மளா வந்து எதையுமே ரியலைஸ் பண்ண முடியாது. நான் சொல்கிறது சரியா தவறான்றதை சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லணும்னு நினைச்ச விஷயங்கள் எல்லாமே இதில் ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து நம்மளுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அது மட்டும் இல்லாமல் புதுசாக பார்க்குறவங்களும் நம்மளோட பிளேலிஸ்ட் உள்ள வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க. பார்த்துட்டு நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சாலும் ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா எவ்வளோ லைக் போடுறதுனால வந்து நம்மளோட வீடியோவில் ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு வரும். தொடர்ந்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்காக மட்டும்தான் லைக் போட சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.